everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு செல்ஃப் லவ். ஸோ செல்ஃப் லவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஏன் வந்து ஒரு சில பேருக்கு செல்ஃப் லவ் இருக்கவே மாட்டேங்குது. செல்ஃப் லவ்னா வந்துட்டு நீங்க உங்களை லவ் பண்ணணும், உங்க மேல நீங்க வந்து ஒரு மரியாதை வைக்கணும், லவ் பண்ணணும், ஒரு அஃபெக்ஷன் உங்களை நீங்களே பார்த்துக்கணும். ஏன் வந்து அது கொஞ்ச நாளாவே இல்ல சுத்தமாவே வந்துட்டு பைல் நம்பர்ஸ் 3 பைலுக்குமே வந்துட்டு இல்ல. எந்த ஒரு விஷயம் பாதிக்குது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பைல். ஸோ இந்த போட்டோ பாருங்க, இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஓகேவா? பைல் நம்பர் 2 இது 2ஆம் நம்பர் பைல். ஓகே. பைல் நம்பர் 3 இது 3ஆம் நம்பர் பைல். ஓகே. ஸோ 1 2 3 இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. செல்ஃப் லவ் ஏன் வந்து செல்ஃப் லவ் இல்லை, எப்படி கொண்டு வரலாம்? எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். செல்ஃப் லவ் ஏன் வந்து பைல் நம்பர் 1க்கு செல்ஃப் லவ் எப்படி வந்து கொண்டு வரது பார்ப்போம். ஏன் எது பிளாக்கேஜ் ஆகுது அண்ட் அதை எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? Pile number 1. Okay. So pile number 1, first of all, உங்களுக்கு செல்ஃப் லவ் இட்ஸ் அ மேஜிக். என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லவ்ங்கிறது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? நம்ம கிட்ட நிறைய லவ் இருந்தாதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ பட் நம்ம கிட்ட அந்த லவ் வந்து வர்றதுக்கு நம்மளுக்கு லவ் பண்றதுக்கு என்ன மாதிரியான பிளாக்கேஜஸ் இருக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம். பைல் நம்பர் 1க்கு என்ன பிளாக்கேஜஸ்? ஒரு பிக்கெஸ்ட் பிளாக்கேஜ் என்ன தெரியுங்களா? ஒரு முக்கியமான தடை உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் தான், பீப்புள் தான், உங்களை சுத்தி இருக்கிற உறவுகள். அவங்கனாலதான் நீங்க உங்களையவே வந்துட்டு மதிக்கிறது இல்லை, நீங்க உங்களையவே வந்துட்டு லவ் பண்றது இல்ல, உங்க மேல நீங்க அக்கறை காட்டுறது இல்ல. உங்களை சுத்தி இருக்கிற அந்த உறவுகள், அது எந்த உறவா இருந்தாலும் சரி, எங்க இருந்தீங்கன்னாலும் சரி, ஒரு முக்கியமான காரணம் அவங்கதான். அதே மாதிரி ஒரு சில பேரு ரொம்ப நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கீங்க வாழ்க்கையில், அதாவது நிறைய விஸ்டமை கேதர் பண்ணணும்னு நிறைய படிக்கிறீங்க, நிறைய டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்வேன். அளவுக்கு அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன், அளவுக்கு அதிகமான செய்திகள் வந்து தேடுறீங்க, படிக்கிறீங்க, அதை ஸ்டோர் பண்றீங்க. நீங்க உங்களோட இயல்பு வாழ்க்கையவே விட்டுட்டீங்க. நான் நம்பர் 1 இருக்கணும், எக்ஸாம்ல இவ்வளோ மார்க் எடுக்கணும், நான் இந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும்,
இந்த ஒரு போட்டியில, இந்த சாதிக்கணுங்கிற அந்த ஒரு தாட்டில் நீங்க உங்களோட ரியல் ஹாப்பினஸே மறந்துட்டீங்க. உங்களோட ஹெல்த்ல இருந்து, உங்களோட உடல்நிலையில இருந்து, உங்களோட மனசு, உங்களோட சந்தோஷம், உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிக்காதது எல்லாத்தையும் மறந்தாச்சு. எப்படி செல்ஃப் லவ் வரும்? ரொம்ப யோசிக்கிறீங்க. எதிர்காலத்தை பத்தி பயங்கரமான பிளானிங், 24 மணி நேரம் பிளானிங். நிறைய குழப்பங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்க லைஃப்ல. அதுதான் பிரச்சனை. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கான டைமிங்கை தவிர எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அந்த கரெக்டான பர்சன் உங்க வாழ்க்கையில இன்னும் வரல. ஒரு சில பேருக்கு, அதாவது ஒரு கரெக்டான பர்சன் அவங்க வாழ்க்கையில வந்துட்டா, இப்ப உங்களோட லைஃப்ல ஒரு உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பர்சன் இருந்தா, அவங்க உங்களை அழகா அந்த பிரச்சனையில இருந்து கொண்டு வருவாங்க. நீங்க எப்படி உங்களை மதிக்கணும், நீங்க எப்படி உங்களை லவ் பண்ணணுங்கிறது அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாத்த பார்த்தே உங்களுக்கு இந்த செல்ஃப் லவ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா அந்த மாதிரியான ஒரு பர்சன், அந்த மாதிரியான ஒரு நபர் இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ அதனால அந்த ஒரு லவ் இன்னும் உங்களுக்கு வரல. செல்ஃப் லவ் இருக்கும், இல்லாம இல்ல பைல் நம்பர் 1க்கு. ஆனா அது அப்பப்போதான் வருது. ரைட் பர்சன், அந்த பர்சன் உங்க வாழ்க்கையில வந்துட்டா நீங்க கம்ப்ளீட்டா மாறிடுவீங்க. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் தேடுதல் அதிகமா இருக்கு. இப்போ ரிசர்ச் ரொம்ப தேடிட்டே இருக்கீங்க, எதையாவது தேடிட்டே இருக்கீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க முடியல உங்களால. உங்க எண்ணங்கள் அதுக்கு, உங்க மனசு அதுக்கு சப்போர்ட் பண்ணல. சரி, இந்த விஷயங்கள் தான் முக்கியமான ஒரு பிளாக்கேஜே உங்களுக்கு அந்த செல்ஃப் லவ்வுக்கு. ஃபர்ஸ்ட் இதை நீங்க மாத்தணும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்க கூடாது. எதையுமே டூ மச் இன்ஃபர்மேஷன் வேண்டாம். அந்த கியூரியாசிட்டி, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்ச். நீங்க எதையுமே அளவா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆனா செல்ஃப் லவ் ரொம்ப 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 முக்கியம். அதை ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய எழுதுங்க, நிறைய. அதாவது இப்ப ஒருத்தவங்க நெகட்டிவ்னு தெரிஞ்சதுன்னா அந்த பக்கமே போகாதீங்க. பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க, பிடிச்ச விஷயங்களை பேச ஆரம்பிங்க. ஒரு விஷயம், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஓவராலா வருது. அதை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் லவ் வந்துடும். கொஞ்சம் டைம் தனியா ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. உங்களோட செல்ஃப் லவ் இந்த மாதிரி காரணங்களால கொஞ்சம் தடையா இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நீங்க சரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல், பியூட்டிஃபுல்லான இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். செல்ஃப் லவ். Do it for you. Okay, one more. Yes, let's take a chance in them. King of Wands. Wow, what a strong card. Knight of Wands. King of Pentacles. Nine of Swords. Okay, pile number 2. Very strong message.
பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்ஃப் லவ், அதாவது செல்ஃப் லவ் இப்போ இல்லாதது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்க எனர்ஜி ரொம்ப 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 அதாவது டூ சைடுன்னு சொல்லுவேன். ஒன்று ஏறுனா பயங்கர சூப்பர் எனர்ஜியா இருப்பீங்க, இந்த ஒரு நாளையில எல்லா வேலையும் நான் செஞ்சிருவேன், இல்லைன்னா சுத்தம், அப்படி ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கீங்க. ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லவ், எது செஞ்சாலும் அது உங்களுக்காக செய்யுங்க. லுக் அட் த எனர்ஜி, இந்த லைனோட எனர்ஜி பாருங்க. இதுதான் செல்ஃப் லவ். யாருக்கு அதிகமான செல்ஃப் லவ், யாரு தன்னை அதிகமா விரும்புறாங்களோ, நேசிக்கிறாங்களோ, மதிக்கிறாங்களோ, தன்னோட தகுதி என்ன, தன்னோட வேல்யூ என்ன அப்படிங்கறத உணர்றாங்களோ, அவங்க கிட்ட அதிகமான செல்ஃப் லவ்ங்கிறது இருக்கும். அந்த பர்சன் இந்த லைன் மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சில பர்சனை பார்த்திருப்பீங்க, பயங்கர போல்டா இருப்பாங்க. ஆல்தோ அவங்க ஒரு நெகட்டிவான ஒரு பர்சன், அவங்க மற்றவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கறவங்களாவே இருக்கட்டும், ஆனா அவ்வளோ தைரியம் இருக்கும். தான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சுமே தைரியமா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல மரியாதை இருக்கு, அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க மேல அவங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க. நீங்க போய் அந்த பர்சன் கிட்ட அவங்கள பத்தி தப்பா ஏதோ சொல்லி பாருங்களேன், காதிலே வாங்க மாட்டாங்க. எனக்கு என்ன பத்தி தெரியும், நீ சொல்லாத அப்படின்ட்டுருவாங்க. ஒரு வெளியில இருந்து பாக்குறப்போ அது திமிரா பேசுறாங்கன்னு சொல்லுவீங்க, பட் ஆனா உண்மையிலே அந்த பர்சன் அவங்கள அதிகமா விரும்புறாங்கன்னு அர்த்தம். டூ மச் ஆஃப் செல்ஃப் லவ், அதுதான் தேவை உங்களுக்கு. ஓகேவா? அந்த விஷயம் ரொம்ப 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 முக்கியம். எது செஞ்சாலும், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ தடைகளை தாண்டி வந்தாச்சு, எது செஞ்சாலும் அது இனிமேல் உங்களுக்காக செய்ய ஆரம்பிங்களே, தானா செல்ஃப் லவ் வரும். இப்போ நீங்க ஏர்ன் பண்ற பர்சனா இருப்பீங்க, நல்ல வேலை சம்பாதிப்பீங்க, ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது செய்யறீங்களா? ஒரு சின்னதாவது செய்யறீங்களா? இல்ல. உங்களுக்கு பிடிச்சதை வாங்குங்க, பிடிச்சதை செய்யுங்க. உங்களோட ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு பக்கம் இருக்கு, பைல் நம்பர் 2க்கு கடமைகள் நிறையவே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் உங்களுக்கான ஒரு சந்தோஷம்ங்கிறதும் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டிராவல் போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு குட் கசின்ஸ் இருக்காங்க, நல்ல பார்ட்னர் இருக்காங்க. யாரு கூட உண்மையா உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவங்களோட அடிக்கடி டிராவல் போயிட்டு வாங்க. முடியுது இல்லைன்னா உங்களோட லோக்கல் பிளேசஸ்ல காஃபி ஷாப் இல்லைன்னா ஒரு சம்திங் எங்க வேணா அடிக்கடி டிராவல் பண்ணுங்க. அண்ட் பாசிட்டிவான ஃப்ரேஸஸ் சொல்லுங்க. ஐ எம் ஸ்ட்ராங் பர்சன், ஐ லவ் மை செல்ஃப், ஐ எம் வெரி ஸ்ட்ராங், போல்ட் அண்ட் பிளஸ்ட். இது மாதிரி உங்களை பத்தி நீங்க பேசுறப்போ கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு பாசிட்டிவா சொல்லுங்க, பாசிட்டிவா பேசுங்க, போல்டா பேசுங்க, லைக் கிங் குயின் மாதிரி பேசுங்க. வார்த்தைகள்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். எதையும் பர்சனலா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு உங்க மேல அதிக லவ் இருந்துச்சுன்னா பர்சனலா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்க மாட்டீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பாஸ்ட் விஷயங்கள்ல இருந்து வெளியே வாங்க. சரி, இப்போ நீங்க என்ன ஒரு சூழ்நிலையில இருக்கீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பைல் நம்பர் 2க்கு ரொம்ப இருக்கு. அதே மாதிரி பாஸ்ட் விஷயங்கள், பாஸ்ட்ல நீங்க பட்ட கஷ்டம் உங்களோட குடும்பம் யாரும் படக்கூடாது, உங்களோட குழந்தைகள் சில்ட்ரன்ஸ் படக்கூடாது, உங்க பேரண்ட்ஸ் படக்கூடாது, உங்க பார்ட்னர் படக்கூடாது. என் கஷ்டம் என்னோட போகட்டும், நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் எப்படிங்கிறதுல அதிகமான ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டதுனால நீங்க உங்களை மறந்துட்டீங்க. உங்களோட லவ், உங்களோட அன்பு, பாசம், அரவணைப்பு எல்லாம் வேற ஒரு மற்றவங்களுக்கு போகுது, உங்களுக்கு அது வரல. உங்களை நீங்களே மாத்திக்கிட்டீங்க, அதுதான் விஷயம். பைல் நம்பர் 2 உங்களை நீங்களே மாத்திக்கிட்டீங்க. நீங்க ரொம்ப செல்ஃப் லவ்வான பர்சன் தான், ரொம்ப லவ், பாசம், அன்பெல்லாம் இருக்கக்கூடிய ஆள் தான். ஆனா அந்த பொறுப்பு உங்களை மாத்திருச்சு. இப்போ ரொம்ப போல்டு, ரொம்ப ப்ரொடெக்டிவ். என்னை சுத்தி இருக்கவங்கள நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போல்டா இருக்கீங்க.
நல்லதுதான். பட் ஆனால் உங்களுக்காகவும் ஒரு சில விஷயங்கள் தேவை. பிகாஸ் செல்ஃப் லவ்ங்கிறது எல்லாமே செல்ஃப் லவ் தான். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய அன்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம் இல்லையா? ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு நீங்கள் அன்பு கொடுக்குறீங்கிறப்போ இன்னும் உங்களுக்கு அது தேவை. ஓகே. அண்ட் இந்த ஒரு விஷயம், நிறைய நல்ல நல்ல லக்கு, நிறைய ஒரு குட் நியூஸு, குட் திங்ஸை உங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும் செல்ஃப் லவ் மூலியமாக. ஓகேங்களா? ஸோ that's all for pile number 2. Thank you. pile number 3. யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஏஸ் ஆஃப் வான்ஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ pile number 3க்கு செல்ஃப் லவ் எப்படி இருக்கு, அதை எப்படி அன்லாக் பண்ணலாம், என்ன பிளாக்கேஜஸ் வருது அந்த இடத்துல பார்ப்போம். ஓகே. Princess, you can be your own knight. Okay, one more. Stand up for yourself. 3 கார்டுமே ஒரு வாரியருக்கான ஒரு கார்டு. சண்டை போடுறீங்களா? பைல் நம்பர் 3 ஒரு வாரியர் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. என் வாழ்க்கையை நான் தான் காப்பாற்றணும். எஸ். ஓகே, வெரி ஸ்ட்ராங். பைல் நம்பர் 3 வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரீங்க. அது வெளியில தெரியலனாலும் உங்களுக்குள்ளர அந்த ஸ்ட்ராங் பயங்கரமாக இருக்கு. அதனால அந்த லவ்வோட எனர்ஜி கம்மியாக இருக்கு. இப்போ பைல் நம்பர் 3 வந்துட்டு நீங்கள் ஒரு லவ்வபிள் பர்சனா, நிறைய அன்பு பாசம் காட்டக்கூடிய பர்சனா, அதாவது ரேண்டமா யாரை பார்த்தாலும் ஒரு அன்பா பாசமா பேசுறீங்களா, இல்ல ஒருத்தவங்களை தெரிஞ்சவங்கனாலும் இல்ல தெரியாதவங்கனாலும் அவங்க கிட்ட நீங்க ரேண்டமா அன்பு காட்டுறீங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்க அப்படியே இல்லை. ஏன்னா உங்ககிட்ட லவ் எனர்ஜி கம்மியா தான் இருக்கு. ஓகே, I'll take this. உங்க ஆசை கனவு இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெருசு. கார்டு ரொம்ப ஸ்ட்ராங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜஸ். பைல் நம்பர் 3 ஆசை கனவுகள் லட்சியம் ரொம்ப பெருசு. அதுக்காக ஓடிட்டு இருக்கீங்க. ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடிட்டே இருக்கீங்க. காம்படிஷன், கம்பேர் பண்றது, காம்படிஷன் பண்றது, சேலஞ்சஸ், போட்டி எல்லாமே வந்துட்டு உங்களை பத்தி யோசிக்கிறத மறந்துருச்சு. சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, கவலைகளும் கூட சேர்ந்து இருக்கு, நிம்மதி இல்லை. ஏன்னா நீங்க வந்து பைல் நம்பர் 3 வந்து உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்களை நீங்களே காப்பாத்திக்கணும், நான் யாருங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல உங்களை மறந்துட்டீங்க. அதை நோக்கி நீங்க வந்து ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சில பேருக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்கு. ஓகேங்களா? அதாவது உங்களோட பாஸ்ட் கம்பேர் பண்றப்போ இப்ப நல்லாவே இருக்கு. வாய்ப்புகள் வராம இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் வருது. சப்போர்ட் கிடைக்காம இருந்ததா இப்ப கொஞ்சம் சப்போர்ட்டாவது கிடைக்குது. ஸோ இப்போ டைம் நல்லா இருக்கு. அதனால உங்களை பத்தி யோசிக்கிறதே விட்டுட்டீங்க. சரியான தூக்கம் சாப்பாடு இருக்குதா? நிச்சயமா இருக்காது. வேலை செஞ்சுட்டு வீட்டில் போய் படுத்தா கூட மைண்டில் அந்த வேலை விஷயம் தான். அடுத்த நாள் என்ன வேலை செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்றதான் ஓடிட்டு இருக்கு. சரி, இது வந்து உங்களோட வேலை, உங்க எதிர்காலம் கரெக்ட் நல்லா இருக்கு, சப்போர்ட் பண்ணும். ஆனா உங்களோட ஹாப்பினஸ் எங்க, லவ் எங்க? லவ்வே சுத்தமா காணோமே. உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிறீங்க. அதுதான் விஷயம். நீங்க வந்து மற்றவங்க கிட்ட இருந்தும் இப்போ ரீசெண்ட் டைம்ல மற்றவங்க கிட்ட இருந்தும் நீங்க லவ்வை ரிசீவ் பண்ண விரும்பல. அது முடியல, ரிசீவ் பண்ணவும் முடியல. உங்ககிட்ட இருக்கிற லவ், அன்பு, பாசத்தையும் வெளியில கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இல்லை. என்னை தனியா விடுங்க, யாரும் என்கிட்ட பேசாதீங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும், அப்பதான் எனக்கு மன அமைதியா இருக்கும், நிம்மதியா இருக்கும். ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறீங்க. அந்த தனிமைங்கிறது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது. இது வந்து நீங்க வந்து ரொம்ப உங்களை இன்ட்ரோவர்ட்டா ஆக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்களே குறுக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ப்ரொஃபஷனலா பாக்குறப்போ, வேலை, எதிர்காலம்னு பாக்குறப்போ நல்ல கனவு இருக்கு. ஆனா உங்களோட தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை, தனிப்பட்ட உங்களோட சொந்த விஷயம்னு பாக்குறப்போ ரொம்ப குறுக்கி வச்சிருக்கீங்க.
சுற்றி இருக்கிற பீப்புள் ரொம்ப ஜெல்லஸ். அப்பா உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு நிறைய பொறாமை போட்டின்னு உங்களை சுற்றி இருக்காங்க. அவங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, கோவம். இந்த இடத்துல செல்ஃப் லவ்வே இல்லை. நீங்கள் இருக்கிற இடம், ஒரு சில பேருக்கு நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு சுத்தமாக சப்போர்ட் பண்ணலை. அந்த அன்பு, காதல், பாசம் இது நீங்கள் மற்றவங்களுக்கும் காட்ட முடியல, உங்களுக்கும் நீங்கள் அதை காட்ட முடியல. ஏன்னா இருக்கிற இடம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு நெகட்டிவா. அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியே இல்லை. அதாவது ஒரு சகஜமா இயல்பா இல்லை. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஒரு சில பேருக்கு இடமாற்றம் ஒரு சில நல்ல விஷயங்கள் கொடுக்கும். அதாவது நீங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா நல்லா ஹாப்பியா இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்குறீங்க, செய்யறீங்க. ஆனா திருப்பி அதே இடத்துக்கு வர்றீங்கன்னா அவ்வளவுதான். நிறைய லெட் கோ பண்ணணுங்க உங்க லைஃப்ல. வேண்டாங்கிற விஷயம் நிறைய இருக்கு. பிடிக்காத விஷயம், வேண்டாங்கிற விஷயம், தேவையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்டது உங்க வாழ்க்கையில இருக்கு. அது எல்லாத்தையும் வெளியில தள்ளிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரூ லவ்ங்கிறது வரும். சரி, உங்க வாழ்க்கையில இப்போ ஃபேக் லவ்னு சொல்றோம்ல, பொய்யான அன்பு, பொய்யான பாசம் காட்டுற மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்க உங்க வாழ்க்கையை இப்ப இருட்டாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வெளிச்சத்தை நீங்க தான் கொண்டு வரணும். அதாவது உங்களுக்காக நீங்க போராடணும், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட சந்தோஷம், உங்களோட ட்ரூ ஹாப்பினஸ்க்காக நீங்க போராடணும். யூஆர் அ வாரியர். நீங்க எடுக்கிற முடிவுல ஸ்ட்ராங்கா நின்னுட்டீங்கன்னா யார் என்ன சொன்னா என்ன அப்படின்னு உங்க வார்த்தைகள்ல ஸ்ட்ராங்கா நின்னுட்டீங்கன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது. பைல் நம்பர் 3 வந்துட்டு எதர் நீங்க ஒரு ஃபயர் சைனா இருக்கலாம், இல்லைன்னா வெரி ஸ்ட்ராங்கான அந்த லியோ, அதாவது சிம்ம ராசி, இல்லைன்னா வந்துட்டு விருச்சிக ராசியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கலாம். ஸ்கார்பியோ வெரி பவர்ஃபுல், வெரி ஸ்ட்ராங். ஏரியஸோட ஒரு மேஷ ராசியோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்சோ வந்துட்டு இருக்கலாம். வெரி ஸ்ட்ராங், பவர்ஃபுல். ஒரு சில பேர் நீங்க வந்து கும்பராசியா கூட இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அந்த ராசிக்காரங்கனால உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அவங்கனால தான் இந்த செல்ஃப் லவ்வே உங்களுக்கு பாதிச்சிருக்கும். எதர் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோடியாக்கா இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராங்கான ஜோடியாக் யார் இருக்காங்களோ, ஸ்ட்ராங்கான ராசியா, அவங்களால உங்களுக்கு வந்து பிரச்சனை, செல்ஃப் லவ் பிரச்சனை. ஸோ ஃபைனலி நீங்கள் எடுக்கிற டெசிஷன் ஸ்ட்ராங். என்விரான்மெண்ட் கவனம். ஒரு இடம் நெகட்டிவ்னு தெரியுதா, அவாய்ட் பண்ணுங்க. எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமோ, எதெல்லாம் வேண்டான்னு சொல்லணுமோ அந்த இடத்துல வேண்டான்னு சொல்லணும். எது வேணுமோ அது மட்டும்தான் வேணும். ஓகே. ஸோ இது வந்து ஒரே நாளில் வந்து இது பழக்கத்துக்கு வராது. நான் இப்பவும் சொல்கிறேன், பழகிட்டே இருக்கணும். செல்ஃப் லவ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, உண்மையிலே அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்போ உங்களை நீங்களே மதிக்கிறது, லவ் பண்றதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அதுக்காக ஒரு போராடணும், அதுக்காக நீங்க ஃபைட் பண்ணணும். டெஃபினட்டா வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த கொண்டு வரணும். கொஞ்ச நாளே ஆகட்டுமே, ட்ரை பண்ணணும். ஓகே. செல்ஃப் லவ் இல்லைன்னா நீங்க லைஃப்ல எவ்வளவு அச்சீவ் பண்ணீங்கன்னாலும், வாழ்க்கையில எவ்வளவு சாதிச்சாலுமே உங்க மனசு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நீங்க உங்களை லவ் பண்ணல அப்படின்னா அது வேஸ்ட். பைல் நம்பர் 3 ஹார்ட் ஒர்க்கிங் நல்லா இருக்கு. செல்ஃப் லவ் எங்க கொண்டு வாங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே வந்துட்டு செல்ஃப் லவ் பற்றி சொல்லியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் அண்ட் அட்வைஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா பர்சனலாக டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.